தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மாணவர்களே வணக்கம் சார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குரங்கு கதை சொல்ல போகிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த மனம் இருக்கே, மனம், இந்த மனதை பற்றி இந்த நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் இந்த மனதை பற்றி வர்ணனை செஞ்சுருக்காங்க. இந்த மனம் குரங்குக்கு சமமாக சொல்லுவாங்க. அதாவது குரங்கு பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கிற குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. இந்த மரம் விட்டு அந்த மரம் போகும், அந்த மரம் விட்டு இந்த மரம் போகும். அதுவும் காட்டுக்குரங்கு சாதாரணமாக ஊர்களில் இருக்கிற குரங்கை விட காட்டு குரங்கு அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற மரத்துங்க இருக்கிற கனியெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்து ரொம்ப குண்டாக இருக்கும். அதனால் காட்டில் இருக்கிற குரங்குகள்லாம் நாட்டு குரங்கை விட ரொம்ப உயரமாகவும் குண்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி குரங்கு நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும். தூங்குகிற நேரம் நம்ம தூங்கிடுவோம். அப்போது மனம்ன்ற அந்த ஒரு விளக்கு அணைக்கப்படும். புரியுது அவங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். மொத்தம் 5 விளக்கு இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. இந்த உடம்புல பார்க்கறது அது ஒரு விளக்கு. விளக்குன்னா இங்கே ஒரு அறிவுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, வாசனையை அறியறது, தொட்டா தெரிஞ்சுக்கிறது. இந்த விளக்குக்கு செயல்படுற ஒரு இன்ஜின் கடவுள் இந்த உடம்புல கொடுத்துருக்கார். பார்க்கறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு, அதுதான் கண்ணு. கேட்கறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு, அதுதான் காது. வாசனை அறியறதுக்குன்னு ஒரு கருவி கொடுத்துருக்காரு, அது மூக்கு. சுவை அறியறதுக்கு கொடுத்துருக்காரு நாக்கு. இந்த எல்லா இந்த 4 அறிவும் எல்லாமே தலைப்பகுதியில் தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இப்படி எல்லாமே தலைப்பகுதியில் இருக்குன்னா, இந்த வழியா அந்தந்த புலன்கள் வழியா யார் பார்க்கறது, யார் கேட்கறது, யார் சுவைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு மையத்தில் ஒருத்தர் இருக்கார். அவரை கண்ணால் பார்க்க முடியாது. அவருக்கு பேர் தான் அறிவு. அறிவுன்ற ஒரு விளக்கு நமக்கு தலைக்கு நடுவில் இருக்கே. ஆனால் அது அறிவை பார்க்க முடியாது. அது அவங்கவுங்களுக்கு தான் அது சாட்சியாக இருக்கும். அந்த அறிவு தான் உண்மையான ஒரு மனிதன். இப்போ இந்த புலன்கள் 5 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 புலன்களையும் ஆட்டுவிக்கிறது எதுன்னு கேட்டால், மனம்ன்ற ஒரு இடையில ஒரு விளக்கு இருக்கு. இந்த மன விளக்கு தான் இந்த புலன்களை தூண்டி அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இது பண்ணுறது. அதனால் இந்த 5 பேரையும் ஆட்டுவிக்கிறது எதுன்னா இந்த மனம் என்ற ஒரு குரங்கு. மேலும் தூக்க நேரம் போக காலையில் விழுந்து எழுந்துட்டோம்னா, படிக்கிற பிள்ளைங்க நீங்கள்லாம் இங்கே வந்துடுறீங்க, ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க. வேலை செய்கிறவங்க அம்மா அப்பா அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அது யாராக இருந்தாலும் அது பகல் முழுக்க நம்ம முழிச்சுன்னு இருக்கோம் இல்லையா? இந்த நேரமெல்லாம் நம்ம இரவு 9 மணிக்கு தூங்க போகிற வரையில் இது சதா நினச்சிக்கிட்டே தான் இருக்கும், சும்மாவே இருக்காது. ஒரு விஷயத்தை நினைக்கும், அப்புறம் அதை அப்படியே விட்டுடும், அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகும். அதை கொஞ்ச நேரம் நினைக்கும், அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகும். எப்படி மனம் குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குதோ, அதே மாதிரி இது விஷயத்துக்கு விஷயம் தாவிக்கிட்டே இருக்கும்.
இது சும்மாவே இருக்காது. எண்ணம் இல்லாத நிலையில நம்மளால் இருக்க முடியல. அதுதான் ஒரு மாயைன்னு பேர். ஆக நம்ம ஏதான ஒரு எண்ணத்தினால அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால இதுக்கு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொல்லுவாங்க. இது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். குரங்கு எப்படி சேட்டை பண்ணுதோ அதே மாதிரி நம்மளை சேட்டை பண்ணுறது, அலைக்கழிக்கிறது எல்லாமே இந்த குரங்கோட வேலை தான். இந்த மனதை அடக்கினால்தான் நம்ம கடவுளை நினைக்க முடியும், அறிய முடியும், அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், நம்முடைய அறிவை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த உடம்புல இந்த உயிருக்கு இல்லையா, இந்த உயிரை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு இந்த உடம்பு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது, இது தோற்றுவிக்கப்படுறதுக்கு மூலப்பொருள் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது, என்ன காரணத்திற்காக இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது, இது பரிணாம வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்கு. இந்த பரிணாமம் வளர்ச்சி எதை நோக்கி போகிறது, இதை பற்றிலாம் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, இது இந்த நினைப்பு மறப்புலாம் இல்லாமல் புருவ மத்தியில் இருந்து நம்ம நினைப்பில்லாமல் இருக்கும்போது பல உண்மைகளை நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம உள்ளொலிய கடவுள் இருக்கார், அவர் உணர்த்துவார். இதுதான் தியானம் அப்படின்னு பேர். புரியுதா தம்பி? புரியுது சார், புரியுது சார். சரிங்க. இப்போ இந்த மனம் குறித்த ஒரு சிறு கதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மனம் எப்படிலாம் நம்மளை இது பண்ணுறது, சூழ்ச்சி பண்ணுது அப்படின்னு தெரியாமையே இருக்கும். ஆக இப்போ அந்த கதையை பார்ப்போம். ஒரு பேரூர், அந்த ஊரில் சந்தை ரோடில் நிறைய கடைகள் இருக்கும், பஜார்னு சொல்கிறோம் இல்லையா. அங்கே நிறைய எல்லாமே ஊர் பெருமக்கள்லாம் பொதுமக்கள்லாம் அந்த பஜாருக்கு தான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போவாங்க. அது நீளமான ரோடு, 2-3 ரோடு இருக்கும். இதில் மெயின் ரோடு, சந்தை மெயின் ரோடு, அந்த ஊரில் நிறைய கடைகள் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு கடை, அதில் ஒரு பரம்பரை சித்த மருத்துவர் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருந்தார், சித்த மருத்துவமனை. அவர் வள்ளலாருடைய பக்தர். அவங்க அப்பாவும் வள்ளலாருடைய பக்தர், அவங்க தாத்தாவும் வள்ளலாருடைய பக்தர். அதனால் வள்ளலார் தான் அவங்க வணங்குவாங்க, திருவருட்பாவை தான் படிப்பாங்க. அவங்க தொழில் மருத்துவ தொழில் தான், சித்த மருத்துவம். மூலிகை, பட்டை, வேர்கள், தாவரங்கள் இதிலிருந்து தான் அவங்க மருந்து செய்வாங்க. அது பரம்பரையாக இருக்கிறதுனால அந்த நுணுக்கம்லாம் தாத்தா அப்பாவுக்கு சொல்லியிருப்பார், அப்பா பிள்ளைக்கு சொல்லியிருப்பார். அதனால் இவர்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சௌக்கியம் ஆகிடுவாங்க. நிறைய மருந்தும் கொடுக்க மாட்டார், சிறந்த மருந்தை கொஞ்சமாக கொடுப்பாரு. மேலும் அதுக்கான ஒரு தொகை ரொம்ப குறைவாக தான் வாங்குவார், ஃபீஸு குறைவாக தான் வாங்குவார். அந்த மாதிரி தான் அவர் ஒரு தொண்டா, ஒரு சேவையாக மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்தார். இலவசமாக செஞ்சால் அவர் குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் காசு வாங்கிட்டு தான் செய்வார். வர்றவங்களுக்கு அது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணம் ஆகிடும். அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அது வள்ளலார் சித்த மருத்துவமனைன்னு பேர் போட்டது. அதுக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருந்தார், இங்கு எல்லா வியாதிகளும் கடவுளுடைய அருளால் பூரணமாக குணப்படுத்தப்படும் அப்படின்னு போட்டது. சரி, அந்த ஊரில் கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு 25 வயசு. அவனுக்கு திருமணம் ஆகலை. அவங்க தாத்தா அப்பா சம்பாதிச்ச சொத்து இருந்தது, ஏதோ திட்டமாக இருந்தது. வேலைக்கு போக மாட்டான். இந்த ஆன்மீக சம்பந்த நூல்கள் லேசாக பார்ப்பான், பார்த்துட்டு அதெல்லாம் பற்றி வச்சுப்பான். அவன்கிட்ட என்னன்னா நிறைய நூல்கள்லாம் படிப்பான், ஆனால் வேலைக்கு போக மாட்டான். படித்த இன்னொருத்தர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
படிக்கிறத படிச்சுட்டு அந்த திண்ணங்கள்ல 4 பேர் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசியிருப்பான். ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவான். வீட்டில் அவனே சாப்பாடு, அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அவன் இருக்கிற சொத்தை வந்து இப்படி வேலையெல்லாம் செய்யாமல் இப்படி செஞ்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருந்தான். அதான் வீண் பொழுது போக்கிட்டு இருந்தான். யாரையாவது அன்னைக்கு வம்புக்கு இழுக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. யாரையாவது பிடிச்சி இழுத்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு அவங்கள வந்து வம்புக்கு இழுத்துட்டு இருப்பான். அதனால் அவனை கண்டாவே சில பேர் ஓடி போயிடுவாங்க. இவனை மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவன் பொழுது போகாதவன், வேலை வெட்டியில் அவனும் உட்காந்துட்டு அவங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பான். இப்படி அவன் பொழுது போயிட்டு ஒரு நாள் யாரும் கிடைக்கல அவனுக்கு. என்னடா இன்னைக்கு யாரும் கிடைக்கலையே, நமக்கு தூக்கம் வராத, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே அதை யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தான். தலையை தூக்கி பார்த்துட்டு அந்த சாந்த ரோட்டில் போயிட்டு இருந்தான். அந்த வழியில் வள்ளலார் சித்த மருத்துவமனை அப்படின்னு போர்டு போட்டு வந்து கீழே இங்கு சகல வியாதிகளும் பூரண இறைவன் திருவருளாலே பூரண குணமாக்கப்படும் போட்டது. சரி, இவன்கிட்ட இவன் மாட்டினான், இவனுக்கு இந்த வைத்தியர் மாட்டான். அது உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு ஐயா வணக்கம்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத டைரக்டாக பார்ப்போம். ஏப்பா யாருப்பா, என்னங்க ஐயா என்ன தெரியாதா, ஊரில் எல்லாருமே எனக்கு தெரியுமே. என்ன பேர்? என் பேர் கண்ணப்பன் ஐயா. ஓ நீதானா? அது நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாம்மா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா? இல்லை சும்மா சொல்லுவாங்க, நல்லா விவரமாக எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லாம் விவரம் தெரிஞ்சாலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி சரி பாப்பா உக்காரு. என்ன விஷயம், உடம்பு சரியில்லை? ஆமாங்க ஐயா உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்தேன். நான் போர்டு பார்த்தேன், இங்கே எல்லா வியாதிகளும் இறைவனுடைய திருவருளால் பூர்ண குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதனால தான் வந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு? நாங்கள் என்னப்பா என்ன பிரச்சனைனா கை நீட்டுற, இந்த நாடி பார்த்து நீங்களே சொல்லுங்கள். நீ என்ன பிரச்சனை சொன்னால் அப்புறம் நாடி பார்த்து நான் இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் நாடி பார்த்து சொல்லுங்கள். சரி நாடி பார்க்குறேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, 3 நிமிடம். இல்லைப்பா நல்லா தான்ப்பா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ மலச்சிக்கல் அது இது சளி இருக்கு, இதெல்லாம் வந்து சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வைத்தியரை, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்கள் படிக்காதது ஒன்று நான் புதுசாக சொல்ல போதில்ல. வள்ளலாறு என்ன சொல்றாருன்னா மரண பெரும்பிணின்றார். மரணத்தை ஒரு நோயின்னு சொல்றார். உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் சொல்ல போதில்லை. மரண பெரும்பிணி வாரா வகைமிகு கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே அப்படின்னு சொல்றாரு. அந்த மருந்து நீங்க வச்சுக்கிறீங்களா? வைத்தியர் பார்த்தார், இவன் வந்து வம்பு கிழகத்து வந்திருக்கான், நல்லா தெரியுது, இன்னும் எவனும் கிடைக்கல போலகுது, இங்க நுழைஞ்சிட்டான். சரி சரி இவனை அடுத்த முறை வரவிட்டாத பண்ணணும். இவன் வந்து இன்னைக்கு வள்ளலாரா பார்த்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு, இவன் கொழுப்பை கொஞ்சம் கரைக்கணும், இவனுக்கு சாதகமாகவே பேசுகிற மாதிரி பேசித்தான் இவனை சரி பண்ணணும். இவன் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் வம்புகளுக்கு கூடாது, அந்த மாதிரி எதாவது பண்ணணும் மனசில் நினச்சிக்கிட்டான். ஓ ஆமாப்பா வள்ளலார் சொல்லியிருக்காரு, ஆமாம் ஆமாம் நான் கூட மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகப்படுத்தேன், மரணம்ன்றத ஒரு பிணின்னு தான் சொல்கிறார். இன்னொன்று கூட சொல்லியிருக்கார், மரணன்றது ஒரு சோதனை, கடவுள் சோதிக்கிறார்னா வியாதி கொடுத்து சோதிக்கிறாரு அப்படின்றதுலாம் அதெல்லாம் ஒரு இது இல்லை. மரணம் தான் கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய சோதனை, மரணம் தான். கடவுள் சோதிக்கிறாருன்னா மரணம் அடைச்சார்னு அர்த்தம். அதனால் மரணத்தை சோதனை அப்படின்னும், மரணத்தை ஒரு நோய் இன்னும், மரண பெரும்பிணி இன்னும் சொல்லிக்கிறார். நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, நானே நிறைய உங்கள்கிட்ட கற்றுக்க வேண்டியது போல இருக்கேன். இல்லைங்க ஐயா, அதுக்காக ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து
வைத்தியர் இல்லையா. அதனால் இந்த மரண பெரும்பிணிக்கு வள்ளலார்கிட்ட பக்தர் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்குங்க. இதுக்கு எதனா சாவு வராமல் இருக்கிறதுக்கு எதனா மருந்து இருக்கா? இருக்குப்பா கண்ணப்பா, இருக்கு. அதுக்கு இல்லாமையா இருப்போம்? ஓ அப்படிங்களா, மருந்து வச்சிருக்கீங்களா? ஐயோ, எங்கள் தாத்தா எனக்கு எங்கள் அப்பா கூட சொல்ல, என்கிட்ட ரகசியமாக சொன்னார். ஏன்னா இதுக்கு யாரும் வைத்தியம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கால் யாராவது கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நான் சொல்கிற மாதிரி அந்த லேகியத்தை கொடுத்துரும், அவங்களுக்கு சாவே வராது அப்படின்னு சொன்னார் எங்கள் தாத்தா. ஓ அப்படியா, என்னங்க இது ஆச்சரியமாகுது. இப்போ நீங்கள் கேட்கறது கூட ஆச்சரியமாக தான் இருக்குது. மரண பெரும்பிணிக்கு மருந்து கேட்குறீங்க, அது ஆச்சரியம் இல்லையா? அதை நீங்கள் கேட்கும்போது அப்போ நான் அதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறது அது மட்டும் எப்படி ஆச்சரியமாகும்? யோசனை பண்ணா, என்னடா அது நமக்கு மேலே இருக்கார் போனது இவர் கொஞ்சம் உஷாராக ஹேண்டல் பண்ண பொழுது 2 பேருமே உஷாராக ஹேண்டல் பண்ணி ஒருத்தர் மாற்றி நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் வள்ளலார் அந்த வைத்தியர் பக்கம் இருக்கிறதால அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க ஐயா, உண்மையிலேயே இருக்குதுன்றீங்களா? அட, நீ உண்மையிலேயே மரம்ன்றது ஒரு பிணி நீ நம்பிட்டல்ல, யாருமே நம்பலை, நீ மட்டும் நம்பியிருக்க. நீ கொஞ்சம் விவரமாக தான் இருக்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை பற்றி, ஆனால் இவ்வளோ விவரமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் உனக்கு கண்டிப்பாக நான் மருந்து செய்கிறேன். ஆனால் அதுக்கு 2 வாரம் ஆகும் தம்பி, ரொம்ப கஷ்டம். அதுக்கு அது ரகசியமான மூலிகைகள், அப்புறம் தாது உப்புக்கள், அது எதுலேயும் போடாத முப்பு, இதெல்லாம் நிறைய போடணும். இதுக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் செலவாகும். ஓ அப்படியா, அப்படின்னா சாவே வரக்கூடாதுன்றீங்களா? அது காசு செலவாகாதா? அப்படிங்களா, எவ்வளோ சாமி வைத்தியரை செலவாகும்? அது ஆகிடும், ஒரு 2000 ரூபா ஆயிடும். ஐயோ, 2000 ரூபான்றீங்க? என்னப்பால், சாவே வரக்கூடாது, சாவே வராதுன்னா 2000 ரூபா உனக்கு ஒரு பெரிய பொருட்டா? இல்லை, உண்மையிலே இருக்குதா? ஏப்பா திருப்பி அதே கேள்வியை திருப்பி கேட்க. மருந்து கேட்ட மரண பிணிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். காசு ஆனால் இவ்வளோ செலவாகும், அதெல்லாம் குறைக்க முடியாது. 2000 ரூபாய் எடுத்தாந்து கொடுத்தீங்கன்னா 15 நாள் கழிச்சு லேகியை வாங்கிக்க. அது லேகியம் தான் இருக்குது, அதில் ஏகப்பட்ட ரகசிய பொருள்லாம் போடுறேன். அப்படிங்களா? அப்போது 15 நாள் கழிச்சு வட்டமா? சும்மாலாம் இல்லை, இப்போ நீ 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனால் தான் நான் செய்ய முடியும். நான் வாங்கி போட்ட அப்படி நீ வரலன்னா, ஓ அது வேறு வா, சரி இருங்க பாக்கெட்டில் இருக்கு, இதாங்க வச்சுக்க. உண்மையிலேயே அது வேலை செய்யுமா? ஆனால் என்னப்பா அது நீ இது சந்தேக பெறுவையாக இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு உரத்துக்கு நான் கொடுக்க வேண்டாமா? அடுத்து 15 நாள் இன்னொரு 1000 ரூபா எடுத்து இந்த லேகிக்கு இதை வாங்கி சாப்பிடு, உனக்கு சாவே வராதுட்டா. ஐயோ, என்னடா அது? சரி வைத்தியரே, வர்ற வைத்தியரே, 15 நாள் இந்த புதன்கிழமை இல்லாமல் அதுக்கடுத்த புதன்கிழமை ஒரு நாள் தள்ளியே விடவா, அடுத்து வியாழன் கொடுப்பதா? சரி வைத்தியரே, வரேன். போயிட்டு அவனுக்கு நைட்லாம் தூக்கம் வரல. ஏன்னா அது தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டப்பா. உண்மையிலேயே இவர் சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்துருவாரா? அப்படி ஒரு மருந்து இருக்குமா? இவர் ஏதாவது வம்புக்கு இழுக்கலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு பார்த்தா அவர் வம்புக்கு இழுக்கிறதுக்கே உடனே மருந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. இது வம்பில் போய் முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு தூக்கம்லாம் கம்மியாக தான் ஆச்சு. ரொம்ப லேட்டாக தான் உனக்கு தூக்கம் வந்தது. எப்படா இந்த 15 நாள் போகுது, அடுத்த வியாழக்கிழமை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் மனசில் தவிக்கிறான், இந்த லேகியத்தை வாங்கி பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை 8 மணிக்கே உட்காந்துட்டான். அவர் 9 மணிக்கு தான் கடை திறப்பார். 8 மணிக்கே கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டான். 1 மணி நேரம் காத்துட்டு இருந்தான். 9 மணிக்கு தான் வைத்தியர் வந்தார். எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரப்பா, உட்காருப்பா. கதவை திறந்தார். உள்ள தீபத்தை ஏற்றினார். உட்கார சொல்லிட்டான்.
உள்ளே போனார், பேசவே இல்லை. உள்ளே போனார். லேகியம் பெரிய டப்பா 1 கிலோ டப்பாவை தந்து கொடுத்துட்டான். சாமி கும்பிட்டு உனக்கு ஆச்சரியம் தாங்க முடியாத ஆச்சரியம். ஸ்டிக்கர் ஒட்டி பாரத கொடுத்துட்டார். சாமி கும்பிட்டு கையில் வாங்கிட்டான். 1000 ரூபாய் கூட கொடுத்துட்டான். 2000 வந்துச்சு. 2000 கொடுத்துட்டான். ஐயா, இது உண்மையிலேயே இதை சாப்பிட்டா சாகாமல் இருக்கலாமா? மெய்யாலுமே சாகாமல் சத்தியமா இது சாப்பிட்டா அப்படி சாவே வராது, போக முடியாது. எப்படி சாமி சாப்பிடணும்? காலையில் சாப்பிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு பால் சாப்பிட்டு, நைட்டு சாப்பிட்டு ஒரு சுண்டை அளவு சாப்பிட்டு 48 நாள் சாப்பிட்டு சரியா போச்சு. அப்புறம் திருப்பி சாப்பிடணும். இல்லை எல்லாத்தையும் அதிலே போட்டேன். எல்லாமே எல்லாம் போட்டாச்சு. 48 நாள் வரும் சாப்பிட்டேன். அப்புறம் உனக்கு சாக மாட்டேன். வரலாறு மாதிரி நீ மரணமில்லா பெருவாழ வாழ்வேன், போய் வாங்க. ஒரு மாதிரி ஆகி போயிட்டான். 2000 ரூபாய் சரி எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஒரு 2 அடி எடுத்து வச்சான். தம்பி நெல்லு, என்னவா இதுல திடீர்னு? இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன ஏதாவது பத்தியம் இருக்கா? ஆடாடா, நம்ம வீட்டில் அந்த பத்தியன்றதெல்லாம் நான் எதுக்கும் வைக்க மாட்டேன். பத்தியெல்லாம் கிடையாது. என்னமென்னா சாப்பிட்டுக்கலாம். என்ன மாமூலாக நீ என்ன சாப்பிட்றியோ அந்த சாப்பாடு சாப்பிடலாம். கொத்தரக்காய் சாப்பிடுவாரு, கத்திரிக்காய் சாப்பிடுவாரு, சுட்ட உப்பு சாப்பிடும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளெலாம் எளிமையாக இருக்கும். இப்போ நீ எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அப்படிங்களா? என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. சாப்பிட்றேன் இல்லையா? ஆமாம். இது சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது. தந்தா என்னது? சாப்பிடும்போது குரங்க நினைக்கக்கூடாது. ஓ அப்படியா? இதெல்லாம் ஒரு இதுவா? அது வேற ஒன்றும் இல்லை. குரங்க நினைக்காம இருக்கணும், அவ்வளோதானே. இது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா? குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம். என்ன ஆகும்? குரங்க நினைச்சா லேகியம் வேலை செய்ய. அப்படியா? ஆடாடா, இதெல்லாம் நமக்கு சகஜமப்பா. இதை போய் இது நல்ல வேலை, ரைட்டு, சரி போயிட்டு வா. வேற ஏதாவது இருக்குங்களா வைத்தியரை? வேற எந்த பத்தியும் இருக்காது. சாப்பிடும் போது தயவுசெய்து குறை கிடையாது. இதெல்லாம் ஒரு மேட்டுன்னு சொல்லிக்கிட்டீங்க. நான் போய் அது எடுக்கணும். இவன் போயிட்டு நைட் சாப்பிட்டு ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்டாங்க. கடையில் சாப்பிட்டு சந்தோஷம், சாகாமல் இருக்க போகிறோம். உள்ளே போய் சாமியை கும்பிட்டு விளக்கேற்றிட்டு டப்பாவை திறந்தான். ஸ்பூன் உள்ளே போட்டான். ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டாங்க. உடனே மனசு, ஆமாம் வைத்தியர் நம்ம சொன்னாரே, குரங்க நினைக்கணும். சரி வாயில் போட்டான். வாயில் போடும்போது திரும்ப வைத்தியர் என்ன சொன்னார்? குரங்கு நினைக்கணும். கரெக்டாக தத்துரூபமாக அவன் மனசில் குரங்கு அப்படியே நிற்குது. குரங்கு அப்படியே நிற்குது. இவர் அதை பற்றி சொல்லலைன்னா இவர் நினைக்க போதில்லை. அவர் சாப்பிடும்போது குரங்க மட்டும் நினைக்கக்கூடாதுன்னா அந்த மனமே ஒரு குரங்கு, அது நினைக்காம கூட இருக்குமா? தம்பிகளா, பிள்ளைகளா, புரியுது அவளுக்கு? புரியுது சார், நல்லா இருக்கு சார் இந்த கதை. ஆமாம், அந்த மாதிரி அவன் அன்னைக்கிலேருந்து பார்த்தான். மறுநாள் காலையில் ஓடி வந்து அவர் காலில் விழுந்துட்டான். ஐயா, எனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க. நான் இனிமேலுக்கு யாருக்கிட்ட விவாதம் பண்ண மாட்டேன், ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எனக்கு அந்த 2000 ரூபாய் கொடுத்துருங்க ஐயா. 2000 ரூபாய் அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ, 2000 ரூபாய் எனக்கு அது பெரிய விஷயம். ஒரு மாத செலவுக்கு வந்துடுற வைத்தியரை, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நான் மன்னிச்சிருங்க ஐயா. இந்த லேகியம் இதில் எவ்வளவோ சாமான் போட்டேன்னு சொல்லிங்க. ஆடா, அதில் ஒன்றும் இல்லைப்பா. வைக்காவை போட்டு அதில் இது பண்ணி சாணத்தை போட்டு, உன்னை பற்றி தெரியும் எனக்கு, அதில் கொஞ்சம் வெள்ளை மட்டும் போட்டு அதை இது பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு ஸ்மெல்லு போட்டேன்.
வேறு ஒன்றும் இல்லை. இந்தா 2000 பிடி, இனிமேலையா எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் போகிற வர்றவன்லாம் பிடிச்சிக்கின்னு வம்புக்கு எடுத்துக்கின்னு நீயும் வேலை செய்யாமல் மற்றவனையும் சோம்பேறி ஆக்கிட்டு இந்த மாதிரி ஊரை சுற்றின்னு இருக்காத. போய் எதனா ஒரு வேலையில் சேரு. என்னதான் உங்கள் தாத்தா பாட்டி தாத்தா அப்பா பணத்தை செலவு பண்ணியிருந்தாலும் இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமே அது செலவாயிடும். ஏதாவது ஒரு வேலை செய். ஐயா நான் இங்கேயே வந்துட்டேம்மா, இந்த குரங்கு புத்தி என்கிட்ட காமிக்காத, நீ போய் எங்கேனா செய். உன்னை வச்சுட்டு நான் இது பண்ண முடியாது, இதே போதும், நீ போய் வா சாமி போய் வாங்க. அப்பத்துலேருந்து மறுநாள் வேலை தேட ஆரம்பித்தான். ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு கம்பெனியில், இந்த துணி நெய்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்பத்துலேருந்து அருப்பாவை படிப்பான். சிவனேன்னு யார்கிட்டும் பேச மாட்டான். இதுதான் தம்பி கதை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு சார். சரி சரி சரி, இது கதை அடுத்த முறை தொடரும். ரைட், நன்றி எல்லாரும். அடுத்தது ஆங்கிலம் பீரியட் வருது, இங்கிலீஷ் மாஸ்டர் வருவார், அதில் பாருங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.